யுகங்கள் மொத்தம் 4 யுகம் இருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருதயுகத்துல தேவர்கள் தேவலோகத்திலும் அசுரர்கள் அசுரலோகத்திலும் வாழ்ந்தாங்க. இந்த யுகத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்க. கிருதய யுகத்தோட மொத்த கால அளவு எவ்வளவுனா 17,28,000 வருஷங்கள். திரேதா யுகத்துல கடவுளான ராமரும் அரக்கனான ராவணனும் ஒரே உலகத்துல வாழ்ந்தாங்க. திரேதா யுகத்துல 4/3 பங்கு மக்கள் மட்டுமே நல்லவங்களா இருந்தாங்க. இந்த யுகத்துல ஒரு மனிதனோட சராசரியான உயரம் 18 அடி. திரேதா யுகத்தோட மொத்த கால அளவு 12,96,000 வருஷங்கள். துவாபர யுகத்துல தேவர்களோட அம்சமான பாண்டவர்களும் அரக்கர்களோட அம்சமான கௌரவர்களும் ஒரே குடும்பத்துல வாழ்ந்தாங்க. துவாபர யுகத்தோட மொத்த கால அளவு 8,64,000 வருஷங்கள். கலியுகத்துல தேவர்களோட நல்ல குணமும் அரக்கர்களோட கெட்ட குணமும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும். அதாவது எனக்குள்ள நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இந்த 4 யுகத்தை சேர்த்தா ஒரு மகா யுகம். கலியுகம் முடிஞ்சு திரும்பவும் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் நடக்கும். இந்த மாதிரி 1000 முறை நடந்த ஒரு கல்பம்னு சொல்லுவாங்க.